இந்த துவாவை நீங்க ஓதினா ரமலான் காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத காலத்தில் ஓதினாலும் சரி, சொர்க்கத்திலே 8 வாசல்களும் திறக்கப்படும். யார் இதை உது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதுவாரோ ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா யதுகுலு மின் ஐஹா ஷா. அது மட்டுமல்ல, அவருக்கு சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படும். அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கம் செல்வார். எவ்வளவு சிறப்பு இது! ஒரு நாளைக்கு இத 5 முறை சொர்க்கத்துல வாசலை திறக்கலாம். நோன்பு காலத்துல இல்ல, நோன்பு பிறகும் இதை ஓதுனா சொர்க்கத்துல வாசல் திறக்கப்படும். அப்ப எவ்வளவு இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? அப்ப நன்மையை ஆதரவு வைக்க வைக்க அமல்கள்கிட்ட பெருமானம் விளங்கும். இது லேசு எங்களுக்கு இந்த அமல் செய்யறது லேசு. ஆனா இதை விளங்கிட்டோம்டா, இந்த ஒரு வார்த்தையை சொன்னா அப்படி சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படுது, விரும்பின வாசலால் நான் செல்வேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இதை நாங்க இப்ப பயான் முடிஞ்சதா உது செய்யறோம், இந்த துவா ஓதுறோம்னா சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படுது. அதுக்கு டைம் ஒன்று இல்லை, எப்ப உதவு எடுத்தாலும் சரி. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நன்மையை ஆதரவு வைக்கணும். நன்மை ஆதரவு வைக்கணும். என்ற ரப்பு எனக்கு கூலி தருவான், என் ரப்பு இந்த அளவு தாரான்டா அவர் அதை விட மாட்டார். அப்ப சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களை ஓதுனா, கருத்தை விளங்கி ஓதுனா, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுனா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செய்துல் இஸ்திக்ஃபார் காலையில் ஓதி மாலை ஆறதுக்கு முன்னால மௌத்தா போனா அவர் சொர்க்கவாதி. புகாரில் வர ஹதீஸ், சையான ஹதீஸ். அப்ப அது நாங்க அதை அர்த்தத்தை விளங்கி ஓதி இந்த நான் மௌத்தா போன சொர்க்கவாதின்டா யாராவது ஒரு மனுஷன் விடுவானா? விட மாட்டான். தூங்க போனா ரைட், நான் இன்றைக்கு செய்துல் இஸ்திக்ஃபார் ஓதினேனா, இந்த துவா ஓதினா தூக்கம் வரக்கூடாது. அப்படி பழகணும். நீங்க நான் பழகணும். இன்றைக்கு ஏதோ குறைபாடிக்குது, இன்றைக்கு நாளில் ஏதோ குறைபாடிக்குன்னு உங்களோட மைண்டுக்கு வரணும். ரைட், இன்னைக்கு துவா ஓதில, இந்த துவா ஓதில, ஓதிருங்க, அது பொறுத்துவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த நன்மையில ஆதரவு வைத்து நாங்கள் செய்ய வேண்டும். இது என்ன 4வது விஷயம். 5வது விஷயம், எந்த அமலை செஞ்சாலும் நாங்க அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், இதுல இருக்கிற பிழைகளை மன்னிச்சுக்கொள், இந்த அமல்ல இருக்கிற பிழைகளை நீ மன்னிச்சுக்கொள், இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல நாங்க கேட்கணும், அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கணும். இது 5வது விஷயம். இப்ப பாருங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் இந்த ஆதாரம் வேணுமே சும்மா சொல்லிட்டு போன்னு நினைச்சிடாங்க. இப்ப உதாரணமா நீங்க தொழுக முடியுது, தொழுக முடிஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்போ நீங்கள் தொழுது பாவமா, யாரெல்லாம் என்ன மன்னிச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முதலாவது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஆரம்பிக்கிறீங்க. செஞ்ச பாவமா? என்னப்பா நீங்கள் தொழுது போட்டு அல்லா இடத்துல யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருந்தா அவன் செஞ்ச பாவமா? இல்லை, அந்த இபாதத்தில் ஏதாவது என்ன அறியாம வந்திருக்கும் யா அல்லாஹ், அதை மன்னிச்சிரு யா அல்லாஹ். தொழுவேன், நான் இஷா தொழுவேன், யாரெல்லாம் என்ன அறியாம ஏதாவது தவறான எண்ணங்கள் ஊசலாட்டங்கள் வந்திருக்கும், மன்னிச்சிரு யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம். இப்படி ஓதுறோமே, அப்ப அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر. அல்லாஹ்வோட உதவி, வெற்றி எல்லாம் வந்தா, மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வரும்பொழுது, நபியே நீங்க கொளற வசதி பார்த்தீர்களா, நான் வெற்றி கொண்டு விட்டேன்னு சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஸ்பீ செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவா செஞ்சு எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள எடுத்து பாவமா? பாவம் இல்லை. அப்ப யா அல்லாஹ் இவ்வளோ முயற்சி செஞ்சேன், உழைப்பு செஞ்சேன், அதுல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். ஏதாவது நல்லமல்கள், ஏதாவது ஒரு நல்ல சபை மஜ்லிஸ் முடிஞ்சாலும் நாங்க தான் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இஸ்திக்ஃபார், தொழுகை, இபாதத் எல்லாத்தையும் இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஏன்னா அந்த இபாதத்துல குறைபாட நீக்கிட்டோம்னா அது பூரணமாயிரும். அப்ப அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். பொதுவா நீங்க கூகுள்ல அல்லது ஏதாவது ஒன்றுல தேடி பார்த்தீங்கன்னா இது வராது. ஆனா இதை சேர்க்கணும் எப்படி? ரைட், இதுதான் விஷயம். மேல சொன்ன 3 தான் வரும். இந்த நான் சொல்ற இந்த 4வது 5வது பாயிண்ட்லாம் அதை பூரணப்படுத்தும், அல்லாஹ் இடத்துல அழகா கொண்டு போய் சேர்க்கும் இஸ்திக்ஃபார். அதே மாதிரி யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி போட்டு என்ன கேட்டாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் பொறுப்பை கொடுக்குறான்,
அவங்க உள தூய்மையோட அவங்க கட்டுறாங்க, கட்டி போட்டு யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். கட்டுனதே அல்லாவுக்காக, கட்டுனது அல்லாஹ்ட இல்லத்தை. அப்படி இருந்தும் அவங்க கேட்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? நபி ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் செஞ்ச அமலை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் நான் செஞ்ச அமல்களில் குறைபாடு இருந்தால் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எந்த அமலை செஞ்சாலும் எந்த இபாதத் செஞ்சாலும் யா அல்லாஹ் இதுல குறைபாடுகளை நான் மன்னித்து இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ஏன்னா எல்லா இபாதத்திலையும் குறைபாடுகள் இருக்கும். மனுஷன் தானே நாங்க, எங்களால் பரிபூர்ணமா செய்யலாது. எங்களால் பரிபூர்ணமா முயற்சிக்கிறோம், தக்பீரை கட்டுவோம். எவ்வளவு பயான் கட்டி என்னதான் இருந்தாலும் தக்பீரை கட்டும் பொழுது திடீர்னு யோசனை மாறிடும், திடீர்னு சிந்தனை மாறிடும். அப்ப எனவே யா அல்லாஹ் ஏற்றுக்கொள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அதே நேரம் அல்லாஹ் இடத்துல கேட்கிற நேரம் நாங்க இந்த துஆவை கேட்கணும், இஸ்திக்ஃபாரை செய்யணும், உள்ளத்துல ஒரு பயம் வரணும், உள்ளத்துல ஒரு பயம் வரணும். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அந்த பயம் வரணும். அப்ப எனவே அல்லாஹ்விடத்துல நாங்க யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், கபூல் செய்து கொள் யா அல்லாஹ், இதுல இருக்கிற குற்றம் குறைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ்விடம் நாங்கள் இதுல குறைகளை நீக்கி பரிசுத்தமானதை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். இது எத்தனை விஷயம்? 5வது விஷயம். 6வது தான் முக்கியமான விஷயம், எல்லாத்திலையும் அடிப்படை 6வது விஷயம் என்னண்டா, அமல் செய்வது லேசு, அந்த அமல்களை மௌத்து வரை பாதுகாப்பது கஷ்டம். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? பள்ளிக்குள்ள அமல் செய்வாங்க, வெளியே காலடி வச்சதோட அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வழங்குதா? செய்யற அமலை பாதுகாக்கணும், மௌத்து வரை பாதுகாக்கணும். அமல் செய்யறது லேசு. நான் அதான் சொன்னேன், இந்த 5லையும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஈமானு சரி, இஹ்லாஸ் சரி, இத்திபா சரி, எல்லாம் சரி. நீங்க நன்மை ஆதரவை செஞ்சீங்க, அல்லாஹ் இடத்துல இதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்க, எல்லாம் செஞ்சீங்க. இப்ப நீங்க இதை பாதுகாக்க இல்லைன்னா ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்க எங்கால எடுத்தீங்க அங்கால தூக்கி போட்டீங்க, அல்லது ஓட்டப்பைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நிறையாது. அப்ப இதை பாதுகாக்கணும். பாதுகாக்கணும் என்ன? எங்கட வாயை பாதுகாக்கணும், எங்கட வாயை பாதுகாக்கணும், எங்கட எண்ணங்களை பாதுகாக்கணும், எங்கட பொருளாதார நடவடிக்கையில சீராயிருக்கணும், எங்கட கை காலை வச்சுக்கிட்டு அநியாயம் செய்யாம இருக்கணும், நன்மையை பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னா நன்மை மலை போல கொண்டு போவீங்க, தூக்கி எல்லாம் பங்கு வைக்கப்படும், அடுத்தவர்களுடைய பாவங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை மலை போல கொண்டு போனவர் மலை போன்று பாவத்தோட அல்லாஹ்விடத்திலேருந்து என்ன செய்வார்? நரகத்துக்குள்ள போவார். அப்ப இந்த நிலைக்கு நாங்க ஆளாயிடக்கூடாது. யாரை பத்தியாவது புறம் பேசினா நீங்க அவருக்கு நன்மையை கொடுக்குறீங்க, வாயை பாதுகாத்துக் கொள்ளுங்க சகோதரர்களே. யாரையாவது அநியாயம் செஞ்சிட்டீங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல அவர் போய் சொல்லுவார், யா அல்லாஹ் எனக்கு அடிச்சார், ஏசினார், அநியாயமா இந்த பொருளை எடுத்தார் யா அல்லாஹ் என்று சொன்னா உங்களோட நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும், நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும். உங்களோட நன்மை முடிஞ்சா அவங்களோட பாவம் எடுத்து உங்களுக்கு தரப்படும். நீங்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க யாரையாவது ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறதா இருந்தா நீங்க உங்களோட வாப்பா அம்மாவை பத்தி புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? எங்கட நன்மை அவனுக்கு இவனுக்கு போறதை விட எங்கட அம்மா அப்பா போகட்டுமே. ஆனா நாளைக்கு மறுமையில நீங்க அம்மாவுக்கும் கொடுக்க மாட்டீங்க, பாப்பாவுக்கும் கொடுக்க மாட்டீங்க, ஆனா உங்களோட எதிரியை கொடுப்பீங்க. ஏன்? புறம் பேசி பேசி பேசி. நாளைக்கு அம்மா கொடுப்பீங்களா நன்மை? நான் என் நன்மை அம்மா கொடுப்பேன் அல்லது வாப்பா கொடுப்பேன், யாராவது சொல்லுவீங்களா? இல்லைனா என் அம்மா கொடுப்பேன், இந்த வாப்பாக்கு நான் நன்மை கொடுப்பேன், யாராவது ஒரு ஆள் சொல்லிடுமா? சொன்னா அவர் குர்ஆனை பொய்ப்பிக்கிறார். فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ. நாளை மறுமையில ஒரு மனிதர் அவருடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவார், தாய் தந்தையை விட்டு விரண்டோடுவார். பக்கத்துல விட்டு நிற்க மாட்டார், பேசுற கூட பக்கத்துக்கு போக மாட்டார். அம்மா வராங்கன்னு விரண்டு ஓடுவார், பேச போக மாட்டாரு. எப்படி அதெல்லாம் இல்லை, விரண்டோடுவார்கள். மனைவியை கண்டு விரண்டோடுவார்கள். இந்த உலகத்துலதான் அன்பு மனைவி, அன்பு கணவன், அன்பு உம்மா, அன்பு அப்பா. நாளைக்கு மறுமையில கண்டாலே ஓடுவாங்க, கண்ட விரண்டோடுவாங்க. அப்ப எனவே நன்மைகளை பாதுகாக்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நன்மைகளை நாங்க பாதுகாத்து வச்சு அல்லாஹ் இடத்துல பெற்றுக்கொள்ளணும். இந்த 6 அம்சங்களும். அதனாலதான் இமாம் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் இஹ்லாஸ் என்ற நூல் எழுதுறாங்க. ஸலஃபு ஸாலிஹீன்கள்ல ஒரு அறிஞர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா என்னிடமிருந்து கட்டுகளவு
ஒரு நன்மையை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று சொல்றார். கட்டுகளவு பெரிய இபாதத்து மலையளவு நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. கட்டுகளவு ஏற்றுக்கொண்டா கூட எனக்கு இந்த உலகத்துல வஸ்துக்களை விட அது பெரிய சொத்து சிறந்ததுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறை உணர்வு தக்குவா உள்ளவர்களிடம் இருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டானா நான் தக்குவா உள்ளவன், நான் தக்குவா உள்ளவன்டா நான் சொர்க்கவாதி. எனவே அல்லாஹ் சின்னதை ஏற்றுக்கொண்டாலும் அது பெரிய விஷயம். இன்னமா யதகப்பலுல்லாஹ் மினல் முத்தகீன். இந்த வசனம் உள்ளத்துல வரணும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்குவா உள்ள மனிதர்கள். ஏன்னா இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்குவா உள்ளவர்களுக்கு வெற்றி. மஸலுல் ஜன்னத்தில் வஇதல் முத்தகூன், சொர்க்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த தக்வா உள்ளவர்களுக்கு. லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுவது முத்தகீன்களுக்கு. எனவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தக்வா உள்ள மனிதர்களா ஒரு கட்டுகளவு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் அது எனக்கு சந்தோஷம் என்று சொல்வார்கள். அதனாலதான் சஹாபாக்கள் எப்படின்னு சொன்னா, நன்மை செஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு உள்ளத்துல முகத்துல எல்லாம் ஒரு அதிர்ச்சி, திடுக்கம் தெரியும். என்ன தெரியுமா? நன்மை செஞ்சிட்டே அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா அல்லது இதை அப்படி சுருட்டி வீசிடுவானா, ஏற்றுக்கொள்வானா சுருட்டி வீசிடுவானா பயத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். நன்மை செஞ்சிட்டாலே அவங்க நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நன்மைகளை செய்து நடுங்க வேண்டும், நன்மைகளை செய்து ரப்பிடம் கேட்க வேண்டும், நன்மைகளை செய்து பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த 6 அடிப்படைகளையும் பேணி எங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருடைய அமல்களையும் ஏற்று நாளை மறுமையிலே அல்லாஹ் உயர்ந்த அல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.